சேலத்தில் இன்று 4வது நாளாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சாலையில் அமர்ந்து தங்களது கோரிக்கையாக ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வேண்டும், அவசர சட்டம் வந்தால் கூட எங்களுக்கு சட்டமாக கொண்டு வந்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கையில் விடுவோம் என மாவட்ட தெரிவித்துள்ளனர். அதாவது இங்கே கூறியுள்ள மாணவர்களுக்கு ஆதரவாக அவர்கள் வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள், குழந்தைகள், உறவினர்கள் என அனைவரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்த ஆதரவு காரணமாக இந்த போராட்ட காலத்தில் குடும்பத்துடன் இப்ப மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தை பார்த்துவிட்டு தமிழர்கள் எங்களுக்கும் உறவு இருக்கின்றது என அவர்கள் தெரிவிக்கும் வகையில் அனைத்து தரப்பு மக்களும், அதாவது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, காவல்துறைகள் இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்ற காவலர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் என தரப்புகளுக்கு இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் பெருகி வருகிறது. இந்த போராட்டத்தை களத்தில் இப்ப மாணவர்கள் இல்லாமல் குடும்பத்துடன் நாங்கள் தமிழர்கள் தான், எங்களுக்கும் தமிழ் உள்ளது என அவர்கள் உறுதியெடுத்து தமிழர்களுக்காக இந்த போராட்டத்தை கலந்து கொண்டிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்து வந்த நிலையில் சேலத்தில் குடும்பத்துடன் இந்த போராட்ட களத்தில் உள்ளனர். இன்று காலை முதலே அந்த போராட்ட களத்தில் உள்ள மாணவர்களுக்கு சரி, பொதுமக்களுக்கும் சரி, பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் உணவு பொட்டலங்கள், வாட்டர் பாக்கெட் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் தொடர்ந்து வழங்கி வருகின்றனர். இந்த போராட்ட களத்தை பார்த்தாவே நம்ம தமிழர்களுக்காக ஒரு குரல் கொடுக்கும் ஒளி முழுக்க இணைக்கிறது. அதாவது தமிழர் உணவு மதிக்கும் வகையில் அனைத்து தரப்பு மக்களும் களத்தில் இறங்கி இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் சாலைகளில் அமர்ந்து போராட்டம் ஈடுபட்டாலும் இவர்கள் போக்குவரத்துக்கு எவ்வொரு இடங்களும் கண்டவில்லை. அந்த அளவிற்கு இங்க போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்து வருகின்றனர். இந்த போராட்ட களத்தில் சிறு குழந்தைகள் கூட தன் கையில் சிலம்பம் எடுத்து சிலம்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அவர்கள் கருப்பு துணி அணிந்தும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். அதாவது சேலத்தில் ஜல்லிக்கட்டு நடக்குமான அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் மட்டும் எங்கள் போராட்டம் ஓயும் எனவும், அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்க 1 வார காலம் ஆகும் என்ற நிலையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கினால் மட்டும் எங்களது போராட்டம் ஓயும் எனவும், தற்செயலை பார்த்தீர்கள், அங்கு ஒரு சிறுவன் தன் கையில் சிலம்பத்தை எடுத்து தமிழர்கள் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை ஈடுபட்டு வருகிறார். அவர் இந்த காலை முதலே இந்த சிலம்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சிலம்பாட்டத்தை பார்த்து அந்த போராட்ட களத்தில் இருக்கும் மாணவர்கள் உற்சாகத்துடன் அவர்கள் கைத்தட்டி உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த சிறுவனுடன் அவருடைய சிறுவர்கள் பெற்றோரும் இந்த களத்தில் உள்ளனர். அந்த பெற்றோர்கள் ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் கையில் கரகோஷத்தை எழுப்பியும் அவர்கள் கோஷங்களை எழுப்பியும் ஊக்குவித்து வருகின்றனர். குறிப்பாக ஜல்லிக்கட்டு நடந்தால் மட்டும் எங்கள் போராட்டம் ஓயும் எனவும், அந்த ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் எனவும், இந்த ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்ல தமிழர்களோட அனைத்து உரிமைகளுக்காக இனி தொடர்ந்து குரல் கொடுப்போம் என மாணவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவங்க பெற்றோர்களும் பொதுமக்களும் இந்த போராட்ட களத்தில் உறுதிமொழி எடுத்துள்ளனர். அதாவது இன்று காலை கடந்த 3 நாட்களாக இரவு பகலாக போராடி வந்த நிலையில் இன்று குடும்பத்துடன் இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக அவ்வழியாக செல்லும் பொதுமக்களும் அந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டு தமிழருக்கான உரிமையை மீட்போம் என உறுதிமொழி எடுத்து அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப இங்கே முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமின்றி இனி அனைத்து தமிழர் உரிமைகளுக்காக போராடுவோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். வினோத், நீங்கள் அந்த தகவல்களை சொன்னீங்க. இப்போ நீங்கள் அந்த காலை உணவுக்கு என்ன செஞ்சாங்கன்னு நாம் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அந்த காட்சிகளை எங்களுக்கு காட்டிட்டு இருக்கீங்க. அந்த உணவு பட்டலங்கள்லாம் விநியோகித்து கொண்டிருக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த போராட்டம் இந்த நாட்கணக்கில் நீடித்து வரும் நிலையிலும் கூட இந்த உணவு விநியோகம் என்பது தடைபடவில்லை என்றே தெரிகிறது. இந்த ஏற்பாடுகள்லாம் யார் செய்கிறாங்க, அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். நிச்சயமாக சேலத்தில் உள்ள பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் பல்வேறு கடை உரிமையாளர்களும் அடுக்கடுக்காக தமிழர்களுக்காக நாங்களும் குரல் கொடுப்போம், எங்களால் குரல் கொடுக்க முடியாவிட்டாலும் குரல் கொடுப்பதற்காக நாங்கள் எங்களால் உணவு தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவோம் என உறுதிமொழி எடுத்து அவர்கள் கடந்த 4 நாட்களாக 24 மணி நேரமும் தட்டு தரையின்றி அவர்களுக்கு உணவு பொட்டலங்கள், பிஸ்கட் பொட்டலங்கள் மற்றும் குளுக்கோஸ் பவுடர், இந்த மாதிரி முழுக்க தமிழ்நாட்டில் தயாராகும் கம்மங்கூழ், மோர், தயிர் உள்ளிட்ட பாரம்பரிய உணவுகளை தொடர்ந்து வழங்குகின்றனர். அவர்கள் பொட்டலமாக வழங்கினால் கூட அதில் தமிழர்கள் பாரம்பரியமாக களி, கம்மங்கூழ், கம்மஞ்சோறு இது போன்ற உணவுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் நேற்று வரை வாட்டர் பாக்கெட் மூலம் வாட்டர் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இன்று 100க்கும் மேற்பட்ட பானைகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த பானையிலிருந்து தண்ணீர் ஊற்றி
தமிழக பாரம்பரிய உணவுகள் வந்து தொடர்ந்து வழங்கப்பட உள்ளது. இது மட்டும் அல்லாமல் இங்கே போராட்ட களத்தில் உள்ள அனைவருக்கும் வந்து உணவு பொட்டலங்கள் வந்து தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அவர்கள் சாப்பிட்ட பின் அதை அவங்களோட அந்த இலையை வந்து போடுவதற்காக தனியாக ஒரு இடம் அமைக்கப்பட்டு அங்க வந்து போட்டுக் கொள்கிறார். பின்னர் அவர்கள் வந்து மாநகராட்சி தொடர்பு கொண்டு இந்த குப்பைகளை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றனர். அவர்கள் வந்து ஒன்று சேர்ந்த அந்த குப்பைகளை மாநகராட்சியில் ஒப்படைத்து விடுகின்றனர். இது போன்ற இந்த கடந்த 4 நாட்களாக இங்கே போராட்டம் நடைபெற்று வந்தாலும் இந்த நிலையில வந்து இந்த இடம் இன்னும் தூய்மையாக காணப்பட்டு வருகிறது. இதுவே வந்து நம்ம தமிழுடைய ஒற்றுமையை வந்து பாட்டு வகையில உள்ளது. அதாவது வந்து தூய்மையாக இந்த இடத்தை எடுத்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில இங்க போராட்டம் நடைபெற விட்டால் கூட இங்க வந்து தொடர்ந்து குப்பை கூடமாக காட்சியளித்து வந்த இடம் வந்து இப்ப சுத்தமாக மாறியுள்ளது. இதற்கு வந்து மாணவர்கள் கை கோர்த்து அந்த தூய்மைப்படுத்தும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது வந்து இங்கு முழுக்க மட்டும் எழுப்பவில்லை, அவர்கள் வந்து செயலில் காட்டு வருகின்றனர். அதாவது வந்து இங்கு போடப்படும் குப்பைகளையும் அவர்களை அகற்றி விடுகின்றனர். இது மட்டும் அல்லாமல் போராட்டத்தில் உள்ள குழந்தைகளும் தனது உணவுகளை வீணாக்காமல் அவர்கள் பெற்றோர்கள் சேர்ந்து குடும்பமாக இங்க அமர் சாலையில வந்து உண்ணி சாப்பிட்டு வருகின்றனர். அவர்கள் சாப்பாடு வீணான அளவுக்கு இங்க பார்த்துக் கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் அவர்களுக்கு வந்து தக்கு தடையின்றி உணவுகள் வழங்க அனைத்து தரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. வினோத், நீங்கள் அந்த உணவு குறித்த ஏற்பாடுகள் பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் தஞ்சையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொட்டுமலையிலும் அந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மலை தூறல் மேகமூட்டமாக இருக்கிறது, அதுபோல் அங்கும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த சேலத்தில் வந்து அந்த மாதிரியான நிலவரம் வானிலை எப்படி இருக்குது? அங்கே மழை பெய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கா? அது பற்றிய தகவல்களை சொல்லுங்கள். நிச்சயமாக இன்று காலை 6 மணி முதல் தொடர்ந்து இங்கே லேசான மழை பெய்து வந்தது. அந்த மழையை வந்து இப்போது வந்து மழை பெய்யவில்லை. அந்த 2 மணி நேரம் சாரண மழை அவர்களை வந்து அந்த இடத்தை விட்டு அகராமல் கொட்டும் மழை என பாராமலும் இங்க குளிரும் வந்து சற்று அதிகமாக உள்ளது. அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் இவர்கள் மாணவர்களாகிய மற்றும் குழந்தைகள் பொதுமக்கள் என அனைவரும் இந்த போராட்ட களத்தில் உள்ளனர். அவர்கள் வந்து இந்த மழை பெய்தாலும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் சம்மதம் எடுத்தவாறு சாலையிலே அமர்ந்துள்ளனர். இங்க நீங்க காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கலாம். அங்கு வந்து 2 வயது குழந்தைகள், அதாவது 1 வயது முதல் அனைத்து குழந்தைகளும் இங்கே போராட்ட களத்தில் உள்ளனர். அவர்களும் கூட தன் வாயை திறந்து கோஷங்கள் எழுப்பும் விதமாக அவர்கள் செய்கையாக காட்டி வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக அங்கு களத்தில் இருக்கும் பெற்றோர்கள் வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் குழந்தைகளை வந்து பாதுகாத்து வருகின்றனர். அந்த மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் நாங்கள் நிறுத்தி நகர மாட்டோம் எனவும், இருந்தாலும் இந்த வானிலையானது சற்று மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. அவர்களும் வந்து அதை அதிகம் பொருட்படுத்தாமல் தனது லட்சியமாக ஜல்லிக்கட்டு நடத்தி ஆக வேண்டும் எனவும், தமிழர்களுக்காக இனி தமிழர்களுடைய பாரம்பரிய வழியாக பார்த்துக் கொள்ளும் விதமாக அவர்கள் தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. உங்கள் தகவல்களுக்கு நன்றி வினோத்.